இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவும் உண்மை. டிவி நிர்வாகம் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாகாது. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. தற்சமயம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த கூட்டணிக்காக திரு அமித்ஷா, மத்திய அமைச்சர் அமித்ஷா பேர் வந்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவரு போயிட்டு வந்திருக்கிறாரு. அந்த கூட்டணி எப்படி வலுவா இருக்குமா? 2026 தேர்தல் இந்த கூட்டணி தமிழகத்தை கையகப்படுத்துமா? இது பத்தி திரு பிரபு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப தொடர்ந்து இப்ப உள்துறை அமைச்சரை பாத்தீங்கன்னா எஸ்பி வீரமணி, இவங்க செங்கோட்டையன், எடப்பாடி எல்லாருமே அடுத்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மட்டும் போய் அதிமுகவோட சார்பா, அதிமுக அந்த அவங்க தரப்புல அவங்க இவங்க மீட்பு குழுன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்க ஏடிஎம்கேவே அவங்க அதிமுகவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஓபிஎஸ் போய் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த, அதாவது எடப்பாடிக்கு அடுத்த செங்கோட்டையனா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், அது போக இப்ப வேற அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் நிறைய இப்ப சந்திச்சுட்டு ஆளுத வேலை அடுத்தடுத்து போய் டெல்லி முகங்களை போய் சந்திக்கிறனால இப்ப எல்லாம் ஏடிஎம்கே கூட்டணி, அதாவது எடப்பாடிய எல்லாரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து கலட்டி விடுற மாதிரி கலட்டி விடுறாங்கன்னா, நான் மதுரை ஸ்லாங்ல சொல்றேன், கலட்டி விட்டுட்டு அதிமுகவை நம்ம கைப்பற்றிட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அதாவது எடப்பாடியை பொறுத்த அளவுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எஜமான் ஒரு படத்துல நெப்போலியன் சொல்லுவாரு, மாப்பிள்ளையா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், குணமா இருந்தா நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த அதிமுகவை பொறுத்த அளவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் சர்வ அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கணும்ன்றதுல அவர் தெளிவா இருக்கு. இதுல சின்னமே போனாலும் எனக்கு கவலை இல்லைன்ற சூழ்நிலையில அவர் இருக்காரு. ஆனா அவருக்கும் சீனியரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இவங்க எல்லாம் இப்ப சமீப காலமா 3 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்னா, நல்ல மாற்றங்கள் அரசியல்ல ஒரு மாற்றங்கள் என்னன்னா, பாஜகவோட சேர்ந்து நம்ம கொஞ்சம் பயணிச்சா நல்லா இருக்கும். திமுக எம்எல்ஏக்களுமே ஆசைப்படுறாங்க நிறைய பேர், அது பேர் சொல்ல விரும்பல. இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அதிமுக நம்ம பக்கம் கூட்டணி வைப்பாங்கன்றது பெரிய ஆச்சரியம் இல்ல. அதாவது கூட்டணி நம்ம கூட தான் வைப்பாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இது போக வைத்தியலிங்கம், இது போக ஏற்கனவே ஒரு 20 மாவட்ட செயலாளர்கள் நல்லா நேரடியா 21 மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் நேரடியா ஆதரவு கொடுத்திருக்காங்க. நேரடியானா நம்ம 21 மாவட்ட செயலாளர், ஒரு நிமிஷம், 21 மாவட்ட செயலாளர் சொல்றீங்க, இது அதிமுக மாவட்ட செயலாளர் தானே? அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அவங்க செயற்குழுலயே பிஜேபி கூட்டணி வச்சா சொல்லி சொல்லியிருக்காங்க, விரும்புறாங்க. சரி சரி, விரும்புறாங்க. அதாவது அவங்க செயற்குழு நடந்துட்டு நேரடியா எடப்பாடி கிட்டே சொல்லியிருக்காங்க, முத்தமிழாம போறதுக்கு அவங்களோட சேர்ந்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. அவங்க வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு, அவங்க ஊடகத்துல வச்சு எடுத்த வீடியோக்கள்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கொஞ்சம். சரி சரி, இணைப்புல இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். பிஜேபி அதிமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அது பத்தி உங்களுடைய கருத்து? திரு எடப்பாடி அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷா பார்க்க போயிருந்தாங்க. இந்த கூட்டணி பத்தி நீங்க என்ன, கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை? அண்ணா வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமது மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகத்தை சந்திச்சிருக்காங்க. இது அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணிக்கான ஒரு முன்னோட்டமாக பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மற்ற எல்லாரோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுக அல்ல. நிறைய அமைச்சர்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா முக்கியமான சீனியர் அமைச்சர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கோட்டையன் முதற்கொண்டு வீரமணி அவங்களா இருக்காங்க, தங்கமணி, இந்த மாதிரி ஒரு அமைச்சர்களுடைய
கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா எடப்பாடியினுடைய பேச்சை கொஞ்சம் மற்ற அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் கேட்காம இருந்தாங்க. எதிர்த்து கேட்காம இவங்களுக்குள்ளே ஒரு ஆமா, அதாவது இவங்களுக்குள்ளே ஒரு கருத்து முரண்பாடு வந்து இருந்துகிட்டே இருக்கு. இருந்தா அதிமுகக்குள்ளே பொதுச் செயலாளர் நான் தான் அப்படிங்கிற ஒரு 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 ஆணவத்தோட இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சமீபத்துல இப்ப உள்துறை அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உங்களுக்கு அது வெளிப்படையா தெரிஞ்சுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி மட்டும் போய் சந்திக்கல. அதுக்கப்புறம் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. இது அடுத்தடுத்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து சந்திச்சது திரு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் போறாங்க. முதல்ல எடப்பாடி போறாங்க, அப்புறம் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை போறாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவன் செங்கோட்டையன், தம்பிதுரை இவங்க எல்லாம் போறாங்க. மூணாவது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேல உள்ள அதிருப்தி தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மீது அதிருப்தியின் காரணமாக அது போக வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலையை வந்து ஏற்கனவே வந்து அண்ணாமலை ஒரு சொல்லியிருந்தாங்க மாநில தலைவராக இருக்கும்போது வந்து நமது முதல் இது பிரதமர் இருக்காங்களா, பிரதமருடைய 2019 தேர்தலுக்கு வந்து எல்லா முதலமைச்சர்களையும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்ப வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி முதல்வருங்கிற முறையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிடும்போது தோற்க போற பிரதமருக்கு நான் எதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்னால நமது மாநில தலைவர், அது பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு கவனம் எடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடந்த பேச்சு கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா இவரு போக்க போற பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய முதலமைச்சர் பதவியில இருந்து கொண்டு இப்ப ஒரு ஆணவ பேச்சை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்தே அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய நிறைய விஷயங்களை அதிமுக தவிர்த்தே வந்து பிஜேபியுடைய அண்ணாமலை. அதன் ஒரு வெளிப்பாடுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது முறையாக வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவங்க சந்திக்கிறது போது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளவு ஏற்படுத்தல் வந்து தெரியுது. அதிமுக வந்து எடப்பாடி தலைமையை விரும்பாமல் செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையை விரும்புவது போல தெரிகிறது. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு திரு பிரபு சொன்னாங்க, 21 மாவட்ட செயலாளர் அதிமுக பிஜேபியோட கூட்டணியில இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது போல 40 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு வந்து என்ன நமக்கு தோணுது அப்படின்னா, திரு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், திரு செங்கோட்டையன் இவங்க எல்லாம் ஒரு டீம் வந்து சேர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி, பிஜேபி கூட கூட்டணிக்காக சேர்வாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதுல இன்னொரு விஷயமா நான் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்டிருந்தேன். இது வரைக்கும் கூட்டணி விஷயமாட்டு திரு எடப்பாடி வந்து எந்த பதிலும் ஆக்கப்பூர்வமான தகவல் சொல்லல. அதே மாதிரி இன்னைக்கு சைதை துரைசாமி அவங்களோட என் நாமெல்லாம் எம்ஜிஆர் கிடையாது அப்படின்னு திரு எடப்பாடிட்ட ஒரு கேள்விகள், இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவருமே பாஜக கூட கூட்டணி வைக்கணும் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் திமுகவினுடைய வெறுப்பு அரசியல், வெறுப்பு அதாவது என்ன சொல்றது, வெறுப்பு இந்த காலகட்டத்தினுடைய போயிட்டாங்க. அதனால மக்களும் சரி, அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி, நாம பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும், எல்லா மக்கள் மத்தியில வந்து பிஜேபி மாநில தலைவர்களுடைய சூறாவளி பிரச்சாரம், அவருடைய அந்த ஊழலினுடைய எதிர்ப்பு போராட்டங்களாகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை தான் விரும்புறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளராக இருந்த காரணத்தினால் இவர்கள் வந்து எல்லாருமே எடப்பாடியினுடைய அந்த ஒரு ஆளுமை கீழே ஒரு கட்டுப்பட்டு இருந்ததுனால கொஞ்சம் எல்லாருமே அடக்கி வாசிச்சுட்டாங்க. ஆனா இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி அது தேதிகள் நெருங்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிய கருத்து எல்லாமே திரு செங்கோட்டையன் அவருடைய
தலைமையில அதிமுக பாஜக கூட கூட்டணியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து இருக்கு. உண்மைதானா இது? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க இருக்கக்கூடிய சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுடைய அதிமுகவினுடைய இன்னொரு அணியாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இருக்கட்டும், அப்புறம் செங்கோட்டையன், இவங்க எல்லாமே, சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாருமே ஒன்று கூடி அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியை வந்து விரும்பிட்டாங்க. ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கூட்டணியை தான் இருந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அதனால இவங்களுடைய தலைமையில போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி நீங்க சொல்ல ஆமா, நீங்க உங்களுடைய கருத்து இந்த ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. கண்டிப்பா கருத்தையில தெளிவா உண்மை டிவியின் மூலமா தெரிவிச்சதற்கு உங்களுக்கும் திரு பால்ராஜ் அவர்களுக்கும் உண்மை டிவியின் சார்பாக நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.